ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். ஒரு சில நேரம் சமைச்சு போர் அடிச்சிடும். ஆனாலும் ஏதாவது காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்புக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. செம்ம சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பார்க்கவே நாக்கில் எச்சு உறுதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை காம்பை நீக்கிட்டு இந்த மேல் பகுதியில் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும் போதே பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளே பூச்சி புழு எதுவும் இருக்கான்னு. அப்படி இருந்தால் அதெல்லாம் நீக்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கத்திரிக்காய் கட் பண்ண உடனே நம்ம செஞ்சிடணும், இல்லை அப்படின்னா கருத்து போயிடும், நல்லா இருக்காது. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுங்க. நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் எந்த அளவு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் வறுபட்டு வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்குங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 1 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து வதக்கிடுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வந்துச்சு. இது கூட ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 8 பல் இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் முன்னாடியே போட மறந்துட்டேன். வெங்காயம் போடும் போதே பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கங்க, அப்போ நல்லா வதங்கி வந்துடும். இந்த குழம்பு ஒரு 4 பேருக்கு நான் வைக்க போகிறேன் மத்தியான சாப்பாட்டுக்கு. அதுக்கு தகுந்தாப்பில் தான் பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைன்னு பார்த்துட்டு கூட குறைச்சா போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதில் சேர்த்து வதக்கிடுவோம். கத்திரிக்காய் நல்லா 3/4 பதத்துக்கு ஃப்ரை ஆகி வரணும். நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி வதக்கிட்டு நம்ம குழம்புல போடும்போது கத்திரிக்காய் ரொம்ப உடஞ்சி போகாமல் குழஞ்சி போகாமல் இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இது தனியாக இருக்கட்டும். நம்ம குழம்புல லாஸ்ட்டாக தான் இதை சேர்க்க போகிறோம். அடுத்து அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்குவோம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து 1 கப் இருக்கும். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான 2 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதிலோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதை இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி தோணுச்சுன்னா இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக வச்சாலும் நல்லா இருக்காது, ஓரளவு திக்காக வைங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம்.
கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா கோட்டாகி வரணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் ஏற்கனவே 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். குழம்பு கொஞ்சம் திக்காவே வைங்க. தேவையான அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காயில் இந்த மசாலா ஃபுல்லாக இறங்கி வரணும். அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். புளி கரைசல் சேர்த்து நல்லா 2 கொதி வந்தால் போதும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கமகமன்னு ரெடி ஆகிடும். இது கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது கூட வெறும் அப்பளம் வறுத்து சாப்பிட்டாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.